ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் நலமாக இருக்கிறீங்களா? ஸோ இன்றைக்கி வந்து ஒரு சின்ன ஸ்டோரியோடு ஸ்டார்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஆத்தங்கரை பக்கத்தில் வந்து ஒரு 2 மரம் வந்து இருந்திருக்கு. அந்த மரத்தில் வந்து ஃபஸ்ட்டு இருந்த மரத்துக்கிட்ட போயிட்டு ஒரு சிட்டுக்குருவி போய் கூடு கட்டுறதுக்காக வந்து அந்த மரத்துக்கிட்ட வந்து கேட்டிருக்கு, எனக்கு வந்து கொஞ்சம் கூடு கட்டிக்கிறேன், உன்னோட இதில் இடம் கொடுன்னு. அதுக்கு அந்த மரம் வந்து நிராகரிச்சிருக்கு. இல்லை வேண்டாம், நான் தர முடியாது உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிராகரிச்சிருக்கு. ஸோ உடனே அந்த சிட்டுக்குருவி போய் பக்கத்தில் இருந்து இன்னொரு மரத்துக்கிட்ட போயிட்டு கேட்டிருக்கு. அது வந்து அலோவ் பண்ணியிருக்கு. அது அலோவ் பண்ணோன்னே சரின்னு சொல்லிட்டு அந்த கூடை கட்டி அது குஞ்சு பொறிச்சிட்டு இருந்திருக்கு. ஸோ அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு இடியுடன் கூடிய மழை வந்து பேஞ்சிருக்கு. அந்த மழை பேஞ்சிட்டு இருந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு இருந்த மரம் வந்து பயங்கரமாக சேதம் அடைஞ்சு கீழே விழுந்து அப்படியே இது ஒன்றுமே இல்லாமல் ஆயிடுச்சான். அதை பார்த்துட்டு இந்த சிட்டுக்குருவி போய் கேட்டிருக்கு, பார்த்தியா நீ எனக்கு இடம் தரல, இல்லை பார்த்தியா உனக்கு எப்படி ஆயிடுச்சுன்னு. அதுக்கு தான் அந்த மரம் சொல்லியிருக்கான், ஆமாம் நான் அதனால தான் நான் உனக்கு இந்த இடத்த வந்து நான் உனக்கு தரலை, நான் வந்து ரொம்ப பலகீனமாக இருந்தேன், ஸோ அதனால தான் நான் உனக்கு வந்து அந்த இடத்த தரலன்னு சொல்லிட்டு அந்த மரம் வந்து சொல்லியிருக்கு. ஸோ வந்து இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா ஃப்ரெண்ட்ஸ், யாராவது நம்மளை நிராகரித்தாங்கன்னா அவங்க மேலே நம்ம வந்து கோவப்படக்கூடாது. அவங்களோட சூழ்நிலைமை காரணமாக வந்து நம்மளை வந்து நிராகரிச்சிருக்கலாம் இல்லையா? ஸோ வந்து யார் மேலேயும் நம்ம கோவப்படக்கூடாதுங்கிறது தான் இந்த ஒரு சின்ன ஸ்டோரியோட இது தெரியுது நம்மளுக்கு. ஸோ இன்னொரு நாளைக்கு ஒரு நல்ல ஸ்டோரியோட வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.